ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி முருங்கைக்காயை வச்சு நம்ம ஒரு அருமையான முருங்கைக்காய் கொஜ்ஜு செய்ய போகிறோங்க. எப்போவும் செய்கிற மாதிரி முருங்கைக்காய் கொஜ்ஜு இல்லைங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி முத்தலான முருங்கைக்காயும் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காயை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் இப்போ இட்லி தட்டத்தில் இந்த மாதிரி முருங்கைக்காயை பரவலாக போட்டு விட்டுக்கங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காயில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம அடிக்கடி இதை சேர்த்திக்கலாம். அதை மென்று சாப்பிட்ற குழந்தைங்க சங்கடப்படுற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு இதோட நம்ம உரிச்சு எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி கத்தி வச்சு அந்த சதப்பகுதி அப்படியே எடுத்துடலாங்க. பாருங்கள், இது நம்ம முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்தங்காட்டி இந்த சதைப்பகுதி ரொம்ப அழகாக வந்துடுது. ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பாருங்கள், இப்படி லேசாக எடுத்தாலே போதும், அழகாக வந்துடுது. பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதே மாதிரி பாருங்கள், எல்லா முருங்கைக்காயும் இந்த மாதிரி சதைப்பகுதியை அழகாக எடுத்துடலாம். இந்த முருங்கைக்காயில் பார்த்தா பல்வேறு சத்துக்கள் ரொம்ப அடங்கியிருக்குங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும். வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காயை சாம்பாரில் போடும்போது அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு இதில் இருக்க சத்துக்கள் முழுமையாக போய் சேரும். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா முருங்கைக்காயையும் இந்த சதைப்பகுதியை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே அழகாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய வெங்காயம் நான் 5 வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 5 வெங்காயம்,
சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 7 வெங்காயம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, வரமிளகாய் நான் 15 மிளகா போட்டிருக்கேங்க. இதுக்கு நான் கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் விதை எடுத்து வச்சுருக்கேங்க, 15 மிளகாய், அதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரை மாறணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து கொடுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் ரொம்ப சாஃப்டாகிற மாதிரி அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூளும் சேர்த்திக்கிறோம். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சதை பகுதியை, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த வெங்காயம், மிளகாயில் இருக்கிற காரம், உப்பு எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம கடைகள் எங்கேயும் வாங்கிறது முடியாது. நம்ம வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போகும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. இந்த தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முருங்கைக்காய் நம்ம முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்தங்காட்டி இந்த டிஷ் வந்து ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி கொடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.